நாம வர்றத பார்த்து அவன் மிரண்டுருவான். நாம யாருன்றத காட்டிடுவோம். நீ சும்மா நின்னு வேடிக்கை பாரு. டேய், கதவை இழுத்து சேர்த்து கை கிடைச்ச தூக்கிட்டு ஓடிடுவானுங்க. என்ன லொல்லா பின்ன ஒன்ன மாதிரி சொல்லா. டேய், போய் உங்க முதலாளியை கூப்பிடுறேன். நீங்களே ஒரு வாசிப்பு, உங்களுக்கு நாங்க ஒரு வாசிப்பா? கூப்பிடு, வந்தா வாசிங்க, இல்லைன்னா அப்புறம் மகனுமே வாசிங்க. என்ன என்ன எல்லாரும் வந்திருக்கிய? இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிய? ஊர்ல உன் பொண்ணை பத்தி தப்பும் தவறுமா பேசுறாங்க. காது கொடுத்து கேட்க முடியல. காத்துல பறக்கிற உன் மானத்தை காப்பாத்தணும் தான் என் பையனை கூட்டு வந்திருக்கிறேன். உன் பொண்ணு கேட்டு சந்தோஷம் தானே? மரியாதையா நான் வெளியே போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களாவே போயிடுங்க. இத பார், அனாவசியமா பேசி வீணாயிடாத. ஏதோ ரத்த சொந்தம் விட்டுறக்கூடாதுன்னு வந்திருக்கிறேன். உன் சொந்தம் என்னோட முடியணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்பா, கெட்டு போன உன் பொண்ணு எவன் கட்டுவான்? சும்மாறா, உடையவரே சும்மா இருக்காரு, கூட வேலை குதிக்கிறார். மச்சான், நான் ஒண்ணும் உங்க பொண்ணை பத்தி தப்பா பேசல. உங்க பொண்ணே படியேறி போய் தப்பா பேசிட்டு வந்திருக்கான். இப்படி முரண்டு புடிச்சிங்க, அவ கடைசி வரைக்கும் கன்னியாதான் இருப்பா. கல்யாணம்ன்றது கற்பனையா போயிடும். ஏன்? உன் பொண்ணோட வண்டவாளம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்ச. அதனால என் மகனை தவிர உன் பொண்ணு கட்டிக்க எவனும் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? இந்த அழகர் சாமி இருக்கான், இவன் தான் என் மாப்பிள்ள. கும்தலக்கா நல்லா இருக்கு, சும்மா இரு. அடகுக்கு வந்த அனாதை பையன் மாப்பிள்ளையா? நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? ஆமா, அவர் சொல்றது கரெக்ட். நான் அப்போட சாஞ்சி உட்காரும் போது இவன் எனக்கு நாக்காலியா இருப்பான். இடி விழும் போது என் தலைக்கு மேல இவன் கூரையா இருப்பான். என் உயிர் இவனை கேட்காம போவாது. அப்படி போச்சுன்னா இவன் என் பக்கத்துல இல்லைன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இவன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் உழைச்சிருக்கான். இவனால என் குடும்ப கௌரவம் உயரமே தவிர தாழ்ந்து போவாது. இப்போ சொல்றேன் கேட்டுக்க, இவன் தான் என் மாப்பிள்ளை. இவன் தான் என் மாப்பிள்ளை. அவர்தான் சொல்லிட்டாரு, அப்புறம் எப்ப நிக்கிறீங்க? போங்க. வாங்கிட்டு வந்ததுலாம் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. அது வாங்கிட்டு வந்தா திருடிட்டு வந்தா யாருக்கு தெரியும்? ஐயா, என்ன கோபத்துல ஏதோ முடிவெடுத்து? நான் ஒண்ணு கோபத்துல முடிவெடுக்கல, நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். அதுக்காக வேலைக்காரனா என்ன போய் மாப்பிள்ளைன்னு சொன்னா ஊர் தப்பா பேசியா? ஊர் தப்பா தான் பேசுது. என் பொண்ணு தப்பானவன்னு நீ அதான் நம்புறியா? ஐயா, என்னைய சொல்றீங்க? அது குழந்தை மாதிரியா? ஏதோ செல்லமா வளர்ந்துச்சு, அவ்வளவுதான். இதுதான் வேணும், இதுதான் வேணும். அவளை கட்டிக்க போறவன் படிச்சவனோ இல்ல பணக்காரனோ தேவையில்லை. அவளை புரிஞ்சுக்கிட்டவனா இருக்கணும். அவளை நல்ல வழிக்கு திருத்தி கொண்டு வரவனா இருக்கணும். அதுக்கு ஒன்ன விட்டா சரியான வேற யாரும் இல்லை. அதுக்காக என்ன இருந்தாலும் டேய், இதுக்கப்புறமும் என் பொண்ணை கட்டிக்க வரவன் அவளோட சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவளை கட்டிக்குவான். அதை பார்த்து நான் அணுவ சித்திரவதைப்பட்டு சாவறதை விட ஒரே அடியா சாவறதான் மேல். ஐயா, அழகு, நீ ஒத்துக்குவேன்ற நம்பிக்கையில தான் அத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுடைய மானம் மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஐயா, ஐயா, நான் காலை தொட்டு கும்பிட்டே பழக்கப்பட்டேன். கையெடுத்து கும்பிட்டு என்ன பெரிய மனுஷன் ஆக்கிறாதீங்க. உங்க குடும்ப கௌரவத்துக்கு பரம்பரைக்கு எந்த விதமான பங்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். நீங்க அவமானப்படுறத பார்த்துட்டு என்னால உயிரோடு இருக்க முடியாதியா. உங்களுக்கு எது சரின்னு படுதா அப்படி பண்ணுங்க. அண்ணே, அந்த அழகு அழகே அழகே எல்லா விஷயம் கேள்விப்பட்டேன். உனக்கு அதிர்ஷ்டம் வச்சு எங்கேயோ ஒட்டிட்டு இருக்கு. ராப்பச்சக்காரனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி 6 அடி உசரத்துக்கு அம்சமான பொண்ணு கிடைச்சிருக்கு. உன் மனவாழ்க்கையில பூந்து விளையாடியா? பாடுறா. என்ன இது? அழகு அரலூசு மாதிரியே பேசி மடையா, அதுக்கு அர்த்தமே வேற. என்ன அர்த்தம்? வா, அழகட்டியே கேப்போம். பச்சை மாதிரி கொழுந்து சொக்கி சொக்கி செவந்ததென்ன வெக்கமா, கல்யாண வெக்கமா. என்னடா என்ன பகல்ல கனவா? டே, கனவு காண்றதுக்கு பகல் ராத்திரின்னு டிஃபரெண்ட் இருக்கா? எப்ப வருதா கண்ட வேண்டியதாண்டா. டேய், நம்ம அழகு இந்த வீட்டுக்கு மாப்பிளையா வர்றதை நினைச்சு பார்த்தேன். நான் எங்கேயோ போயிட்டேன்டா. சந்தோஷத்தை தாங்க முடியல. அண்ணே, உங்க சந்தோஷத்தை புயல் வீச போகுது. அப்பா, யார கேட்டு இந்த வேலைக்காரன் எனக்கு மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. நான் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. கல்யாணம் எனக்கு தானே? என் பொண்ணுக்கு. உங்க விருப்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நான் பலியாக முடியாது. நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நான் சம்மதிச்சாரு இந்த கல்யாணம் நடக்கும். நீ சம்மதிப்ப? என்ன மிரட்டுறீங்களா? முடிவு பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் நடக்கலன்னா இந்த சொத்து பூரா அழகு பேர்ல எழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது என்னுடைய விருப்பம். இதை யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை.
அழகு உன் கருத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷம் இந்த சொத்து வந்து சேரும். இல்ல எந்த பணம் இருக்குன்னு நினைச்சு நீ திமிர அலையறியோ அந்த பணம் இல்லாம நீ அனாதை அலையணும். அப்பா யோசிச்சு நாளைக்கு ஒரு முடிவை சொல்லு. மாமா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. என்ன ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நான் இந்த ஊரை விட்டே போறேன். சரி இப்போ இன்னும் மொத்தமா ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில வச்சிருப்பியா? நீ செய்யற செலவுக்கு அது ஒரு நாளைக்கு கூட காணாதம்மா. அப்புறம் என்ன பண்ணுவ? மாமா என்ன புரிஞ்சுக்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க இதெல்லாம் பாத்துக்குவாங்க. இத பார், நீ ஒரு கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா போனா அவங்க உன்னை பாத்துக்குவாங்க. நீ ஒண்ணு இல்லாத பொண்ணா போனா உனக்கு என்ன கௌரவம் இருக்குது? எப்படி மதிப்பாங்க? அதுக்காக எங்க அப்பா பேச்சு கேட்டு என்னால இங்க இருக்க முடியாது. அட நீ ஊருக்கும் போமா. அதே நேரத்துல பல கோடி ரூபாய் சொத்தையும் இழக்க வேணாம். உங்க அப்பா ரொம்ப புடிவாதக்காரன். அவன் சொன்னபடிதான் நடப்பான். இருக்கட்டும், எல்லா சொத்தையும் அழகசாமி பேர்ல எழுதி வைக்கட்டும். ராவராவ போய் எல்லா பத்திரத்தையும் கிழிச்சு போட்ட மாட்டேன்னா? அட யாரா இவன் அறிவு கிட்டதான் பேசுறான்? அம்மா இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். உங்க அப்பா நினைச்சது நடக்கிற மாதிரி இருக்கணும், ஆனா நடக்க கூடாது. நாம நினைச்சது நடக்காத மாதிரி இருக்கணும், ஆனா நடந்துடணும். அதான் அம்மடி, அழகர் சாமி உங்க அப்பனை மிரட்டி மொத்த எழுதி வாங்கிட்டான்னு நீ கேஸ் போடலாம். அப்படிலாம் இல்லன்னு மாமா வந்து கோர்ட்ல சொல்லிட்டா? ஓ அப்படி ஒண்ணு இருக்குதா? அப்பமா அத நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறா? அவ என்ன பண்ண நமக்கு என்ன? அவ கழுத்துல நீ தாலி கட்டணும். உங்க மாமு சொத்து பூரா உனக்கு வந்து சேரணும். அவ்வளவுதான். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நீங்க சொன்ன மாதிரி நான் அழகசாமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னால நம்பவே முடியலம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கடவுள் தான் உன் மனசை மாத்திருக்கு. சாரிப்பா, உங்களை புரிஞ்சுக்காம நான் நிறைய பேசிட்டேன். பரவாயில்லப்பா, யார் பேசுனா என் பொண்ணு தானே. டேய், நீ கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு. அழகசாமிட்ட போய் சுஜா கல்யாணத்தை ஒத்துக்கிட்டான்னு சொல்லு. கையும் உடல நீங்க போங்க. ஏ பொண்ணுங்களா, ஐயா பொண்ணு கல்யாணம் நடக்கும்போது பின்னால போங்க. சந்தோஷம் புடவை ஜாக்கெட் எல்லாம் கொடுப்பாரு, வாங்கிங்க. அட போகமா போங்க போங்க. ஏ மாப்ள, 50 ரூபா காசுங்க கூட. பகுத்தறிச்சல கிளப்பாதீங்க மாமா. கையில காசு இல்லாத நேரத்துல 5 கொடு 10 கொடுன்னுட்டு. ஏன்? நானும் தான் பண்ணையில 10 வருஷமா வேலை பார்க்கறேன். என்னைக்காவது என் முதலாளி என்னை கூப்பிட்டு தாலி எடுத்து கையில கொடுத்து என் பொண்ணை கட்டிக்கடான்னு சொல்லியிருக்காரா? எவன் சொல்லுவான்? சொல்லியிருக்காரு. அடகுக்கு வந்த அனாதை பையில நல்லா வளர்த்து தான் பொண்ணையும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டாரப்பா. யாரு இது? யாரா? கல்லுப்பட்டி சதாசிவ கவுண்டரு. விடிஞ்சா கல்யாணம். நம்ம உழப்பத்தை நாய் பொழப்பா இருக்க போய். என்னம்மா, உன்னை எவ்வளவு புத்திசாலின்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு உங்க அப்பன் விரிச்ச வலையில விழுந்துட்டிய. மாமா, என்ன பத்தி நீங்க தப்பா எடை போட்டிருக்கீங்க. கல்யாணம் பண்ணாதான் சொத்து என் கைக்கு வரும்னு அப்பா சொல்லிருக்காரு. ஆனா விவாகரத்து பண்ணா சொத்து போயிடும் சொல்லலையே. என்னம்மா சொல்ற? ஆமா, கல்யாணம் பண்ண அடுத்த நிமிஷமே டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். கோயம்புத்தூர்ல இருந்து வக்கீல் வந்துட்டு இருக்காரு. சாதாரண மஞ்ச கைத்த தாலியா கட்ட வச்சு என்ன மடக்க பாக்குறாரு எங்க அப்பா. 5வது படிச்ச அவருக்கே அவ்வளவு அறிவு இருந்தா கான்வென்ட்ல படிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கணும்? ஹலோ மை டியர். மணமேடை ரெடி, செட்டுமலை ரெடி, சாப்பாட்டு ரெடி, பாக்கெட்ல தாலி ரெடி, மாப்பிள்ள நான் ரெடி, பொண்ணு நீ ரெடியா? செருப்பு ரெடி, அடிவாங்க நீ ரெடியா? நீங்க போகமா. ஏண்டா பேபா, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. என்ன பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? ஒரு கல்யாணத்துல தான் பல கல்யாணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன. ஒருத்தர் செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பல பேர் ஒன்னு செருப்பால் அடிக்க போறாங்க. இது நிச்சயம். டேய், இவன ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அழகே அழகே. அண்ணா நான் இங்க இருக்கேன். என்ன அழகு, உன் கல்யாணம் ஊரே சந்தோஷமா இருக்கு, நீ மட்டும் என்ன சோகமா இருக்க? ஒண்ணு இல்ல. ஓஹோ, உங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சா? அவங்க தான் பெத்த உடனே வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்துல அந்த நினைப்பு இருக்கு. என்ன என்ன மீக்க இன்னும் எங்க அம்மானால முடியலையா? இல்ல என்ன மறுபடியும் பாக்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலையா? பெத்த புள்ளைய அனாதைன்னு பேர் வாங்கி வச்சுட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா ஒரு சாதாரண பொம்பளையாத்தான் எனக்கு தெரியுது. சரி, இப்ப வா. டென்ஷன் என்ன? கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு, அதை விட்டுட்டு இங்கேயே உட்காந்துருக்கீங்க?
அமெரிக்கா ராக்கெட் ஒண்ணு இந்த வயக்காட்டுல விட போகுதா, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்க யார் அவன்? நம்ம அழகிரிசாமி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வக்கீல் இந்த வழியா தான் வர்றானா. அடடா, அதை முதல்ல சொல்லக்கூடாதா? சொல்லியிருந்தா வக்கீல் வீட்லயே பாம்பு போட்டிருப்பியா? கள்ளிப்பட்டி இப்படி போலாங்களா? போகாது. இந்தியா இதோட முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் பாகிஸ்தான். அங்க கேட்ட போலான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் இங்க கேக்குற? சும்மா கேட்டுங்க. டேய், நீயும் சும்மா தான் கேட்ட, நானும் சும்மா தான் சொன்னேன். நம்ம எல்லாருமே சும்மா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது என்னடா சும்மான்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க? டேய், இனிமே நீ சும்மானே நானும் சும்மாவே வந்து உதச்சு போட வேண்டாம். உடுக்க வாயா. டேய், என்னடா லுக் விடுற? பீடியிலே குத்திடுவேன். பட என்ன இவனை பார்த்தா கூட வக்கீல் மாதிரி தான் தெரியுது. இவன் வக்கீல் இல்லடா, வக்க புல்ல மாட்டுக்கு போடுற நாய். எங்கேயா நிக்கிறக்கார தள்ளிட்டு வந்துட்டான்டா. எதுக்கு பின்னால வர? பின்னால போறத மறந்துட்டான் போட்டுருக்கு. ஏனுங்க நடு ரோட் நிக்கிறீங்க? வீட்டுல உட்கார்றதுக்கு இடம் இல்லாம தான். இல்லைங்க, வண்டியா இருப்பேன்னா சொல்லுங்க, டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம், நீ போ. நாங்க ஒரு வக்கீலுக்காக வெயிட் பண்றோம். எதுக்கு? அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். அந்த கள்ளிப்பட்டி கல்யாணத்துக்கு போறாருங்களே அந்த வைக்கிறீங்களா? அது நான் தானுங்க. போடா. என்னங்க நீங்க? கோயம்புத்தூர்ல 10 வருஷம் வக்கீல் தொழில் பண்றேங்க. விவாதத்து கேஸ் நம்பர் 1 நான் தாங்க. டேய், மூஞ்சிய கொஞ்சம் புடிச்சு பாரு. சினிமா தியேட்டர்ல இஞ்சி வரப்பா வைக்கிற குரங்கு மாதிரி இருக்கா. இவன் வக்கீல்ல நம்பர் 1. போடா. நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. ஆமா, இவர் புர்னே சுல்தானை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. போடா. உங்க மாப்பிள்ளை பேர் அழகர்சாமி தானே? ஆமா. கல்யாணம் முடிஞ்ச உடனே விவாதத்தை பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஓ அப்படியா? வெயிட்மா. ஓகே. உங்களுக்கு மரியாதை செய்யப்படும். கன்ஃபார்மா நீ வக்கீல் தானே? இது என்ன சந்தேகம்? கருப்பு கோட் போடுறதாலங்க. கொஞ்சம் தலையை குனி. யுவர் ஆனர். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். மை ஜட்ஜ்மென்ட். நல்லபடியா நடக்குமா? யூ டோன்ட் வரி. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன் சாமி. டேய், யாரா அவனுங்க நன்றிங்கறானுங்க பண்றீங்கறானுங்க? பேட் கும்பல் சார் இருக்கு. நம்ம அழகுல எந்த இவங்க வச்சுதான் தெருத்துருவா பிச்சை எடுத்து அந்த காசை வச்சு செட்டில்மெண்ட் பண்ண போறியா? கூத்தா வந்திருக்காங்கண்ணே. ஓ, கல்யாணத்துல கூத்து யாருண்டா? டேய், ஐயா கிட்ட சொல்லி இந்த ட்ரூப்ஸ்க்கு நிறைய காசு வாங்கி கொடு. பணம் நிறைய கொடுத்திருக்காங்க, வயிறு நிறைய சோறு போட்டிருக்காங்க, 6 மாசத்துக்கு கட்டிக்கிறதுக்கு துணியும் கொடுத்திருக்கீங்க. இதை விட வேற என்னையா வேணும்? இனிமே இந்த ஊர்ல ஏதாவது விசேஷம் இருந்தா சொல்லுங்க சாமி, வந்து அருமையா கூத்து கட்டிட்டு போயிடுறோம். வரேன் சாமி. நீ இருசாமி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத போய் நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜல்காட்டாவா இருப்போம். அழகு, இன்னும் ரெடி ஆகலையா? காலையில கல்யாணமானதுல இருந்து உரிமைட்டே இருக்கிறானே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அடடா, வரக்கூடாத நேரத்துல உனக்கு இது வந்துருச்சு. இந்தா இத குடி. என்னது? யங் கோகனட். இத நீ குடிச்சீன்னா பயம், மானம், வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காது. உட்காந்துட்டே தூங்கலாம், தூங்கிட்டே உட்காரலாம். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்னும் பல இந்தா. ஒரு இளநிக்கு இவ்வளவு பவரா? அட, இது ஸ்பெஷல் இளநிப்பா, உனக்காக இறக்கி காய்ச்சினது. இது காய்ச்சினதா? இது காய்ச்சி இறக்குனது. ரொம்ப ஓவரா கேப்ப. இல்ல பூச்சி மருந்து அடிச்சிருக்கா, மருந்து போட்டிருக்கானே. இந்தப்பா குடி. என்ன இளநீர் ஏன் சாராயத்தை ஊத்தி கொடுத்தீங்க? உனக்கு தெரிஞ்சு போச்சா? அந்த பாத்தல்ல. டேய், இப்ப அவன் எங்க போறான்? சிங்கத்தை தனியா சந்திக்க போறான். அதுக்கு ஒரு சப்போர்ட் வேண்டாம், அதுக்காகத்தான் இது.
அம்மா சுஜா, இன்னும் ஏமா அலங்காரம் பண்ணீங்கள? ஏன் பண்ணிக்கணும்? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தமா? யார் கூட? என்னம்மா இது? உன் புருஷன் கூட. புருஷனா? எத்தனை நாளைக்கு? அதையும் பாத்துறேன். அழகு எப்படி இருக்கு? நீங்களே ரொம்ப அழகா இருக்கீங்க. டேய் என்னடா இவன் டேஸ்ட் மாறுது? உங்களை அப்படியே கட்டி பிடிச்சு உமா போல இருக்குது. டேய் மொத்தத்தை இங்க கொடுத்துறாத, எல்லா உமாவையும் ரூமுக்குள்ள போய் கொடு. போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. அண்ணே அழகுக்கு முத பயம் இருந்துச்சா, இப்ப வெக்கம் வந்துருச்சு. என்ன பண்ண போறீங்க? ஏடா இன்னொரு இளநியா? உங்க உயில் படி தாலி என் கழுத்து என்ன மறு நிமிஷமே சொத்தி என் கைக்கு வந்தாச்சு. இன்னும் வக்கீல் வராதனால அவன் என் புருஷனா இருக்கான். பரவாயில்ல, விடியட்டும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நடந்தது நடந்து போச்சுமா. இந்த குடும்பத்தோட மானமே உன் கையில தான் இருக்கு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அழகு, நீ ரூமுக்குள்ள போறையா, கதவை சாத்துறையா, சுத்தியும் புத்தியும் பாக்குறையா, கபால அவ கால்ல உளுந்துறியா? யாருக்கு அவ கால விழா? அழகு, எப்படி அவ உன் கால்ல விழ போறது இல்ல ஐயா. பார்மாலிட்டிய மாத்திக்கலாம் ஐயா. கால்ல விழுகிறதா ஐயா நமக்கு முக்கியம், காரியம் தானே ஐயா முக்கியம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் இதுவும் முக்கியம். எதுவும் நடக்கலன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா நாளைக்கு எல்லாருக்குமே கேவலம். அதான் எனக்கும் வேணும். உங்களை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. உனக்கு நான் தான் எதிரினா நான் செத்து போறேன். போதுமா? என்ன மறுபடியும் மிரட்டுறீங்களா? நான் இந்த வீட்டுல இருந்தா தானே மிரட்ட முடியும். சுஜா, அப்பா உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டானா? எப்ப உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஐயா, அதுக்காக நீ விட்டியா ஐயா? தாலி கட்டல, அவளும் கட்டிக்கல ஐயா. அது மாதிரி தையா இதுவும். அப்போ நீங்க எல்லாம் கூட இருந்தீங்க, அதனால எனக்கு தைரியமா இருந்தது. இப்ப நான் மட்டும் தனியால போனா நீங்களும் துணைக்குவாங்க. ஐயா, கூட்டம் கூடி நடத்துறதுக்கு இது ஒண்ணும் மகாநாடு இல்ல ஐயா. இது நீயா தனியா போகணும் ஐயா. இப்ப நீ என்ன பண்றீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். நான் நேரம் உள்ள போக போறேன். அவ வேணாம் சொன்னா கூட அவளை இருக்கமா கட்டி பிடிச்சுக்கு போறேன். சென்று வருகிறேன். வணக்கம். என் கோகனட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. என்ன சுஜா, துணி மாத்த போறியா? எதுக்கு எல்லாம் மாத்துற? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சா? இந்த நினைப்பர் வச்சிருக்கியா? கட்டின கையோட விலகிலான்னு பார்த்தா வக்கீல வரவிடாம பண்ணிட்டியே. இப்பவே போய் வக்கீல பார்த்து உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லாம பண்ண போற. அதுக்கப்புறம் நீயும் சரி, எங்க அப்பாவும் சரி. என்ன நினைச்சாலும் நடக்காது. ஏன் நடக்காது? எல்லாமே நடக்கும். கிட்டு வந்த அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதான் நானும் சொல்ல வந்தேன். வேற கோகனட் எஃபெக்ட் இறங்குறதுக்கு முன்னால கட்டில உடைச்சிரும். குடிச்சிட்டு வந்தியா? ஊத்தி விட்டாங்களா? வெளிய போ. இது பாரு, நீ ரொம்ப ரகலை பண்ணினா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ரோஷம் போட்டு வந்து இங்கே ஆரம்பிச்சேன். You bloody